இன்ட்ரோ கொடுத்துருக்கு. மாஸ் ப்ரோஸ்னு ஒரு சின்ன பேஜ் வச்சிருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல. அப்படியே என்ன பேஜ் பார்த்துருக்கேன். ஏதோ ப்ரோ கொஞ்சம் கொஞ்சம் தோன்றதெல்லாம் கண்டினியூ பண்ணுவோம் ப்ரோ. இதுதான் ஸ்பெசிஃபிக் கிடையாது, தோன்றதெல்லாம் போடுவோம். மூவி நிறைய விரும்பி பார்ப்போம், எல்லா படத்துக்கும் போவோம். அதனால மூவி ஃபேன்ஸ் தான் போல. அப்புறம் மூவி ரிவ்யூஸ் இப்போதான் ஜஸ்ட் ஆரம்பிச்சோம். ஒரு 4 வீடியோஸ் போட்டிருக்கோம். அப்படியே அது நல்லா இன்ட்ரெஸ்ட் வீடியோஸ்லாம் பார்க்குறோம், சூப்பராக இருக்கும். ஸோ என்னென்ன வந்திருக்கீங்க, எப்படி இருந்துச்சு, அவார்ட்லாம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக சேனல் ஆரம்பிச்சு 1 இயர் ஆக போகுது. நடுவில் ஒரு பிரேக் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் அவார்டு எங்களுக்கு கிடைச்சது இதுதான். ஸோ என்னென்ன கிட்ட தான் முதல்ல அவார்டு வாங்கி மெமரபிளாக இருக்கு. எவ்வளோ க்ளோ ஆனாலும் ஆகாட்டியுமே இதுதான் ஃபர்ஸ்ட் போது நிறைய அவார்ட்லாம் இருக்கு. விஜய் டிவி, ஆஸ்கர், அது அப்படியே போடுறப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் பேட்டி எடுத்தேன். ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன என்டர்பிரினர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எப்படி இல்லை, நிறைய ஸ்டால் பார்த்துருக்கோம். இங்கே நிறைய யூனிக்காக இருந்துச்சு. நிறைய அந்த சாஃப்ட்வேர்லாம் வந்திருந்தாங்க. சாஃப்ட்வேர் அப்புறம் அந்த பலூன் இதெல்லாம் அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நாங்களும் போய் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தோம். சின்ன சின்னதாக இருந்தாலும் பட் நல்லா பண்ணுறாங்க, இன்னோவேட்டிவாக இருக்குது நிறையா. அப்புறம் அந்த வீடு கட்டி கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த பிளான்ஸ்லாம் கேட்குறப்ப எங்களுக்கு என்னடா அது நம்மளோட கட்டி எல்லாமே வேற கோடிகள்ல போறீங்க டான்ஸ்ல அப்படின்னு. சரி ஓகே. இல்ல இதுவே ஒரு திருந்த கமெண்ட் தான், அதனால சரி. அப்புறம் இன்னொரு ஜென்ரலான விஷயம் என்னன்னா, February 14 வருது, லவ்வர்ஸ் டே. நீங்க 2 பேரும் சிங்கிளா கமிட்டடா, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல கமிட்டட், வெரி வெரி கமிட்டட். ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு எல்லாரும் கமிட்டடா இருக்கும். நிறைய வீடியோ போடுறவங்க கமிட்டடா இருக்கும். அப்படி கமிட்டட் தான், அதுவும் கமிட்மெண்ட் அந்த மாதிரி அப்படி ஒரிஜினலா சிங்கிள் அப்படின்னு அவர் சொல்ல விரும்புறாரு. சொல்லலாம். ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. வாங்கி அவர் என்ன ப்ரோ சொல்றது? நீங்க அவரை பத்தி சொல்லுங்க, அவர் உங்களை சொல்லி சொல்லட்டும். இல்ல ஐடென்டிட்டி வெளியே சொல்லிக்க வேணாம், அப்படியே போயிடலாம். அப்படியே பேஸ்லெஸ் பேஜ் தான் வச்சிருக்கோம். அவங்க யாரு எவ்வளவு வந்து என்ன வச்சிருக்கோம்னா, எங்களுக்கு தோன்றதை போடுவோம், உங்களுக்கு தோன்றதை போடணும்னா டிஎம் பண்ணுங்க வச்சிருக்கோம். சோ உங்களை பத்தி எதுவுமே வெளியே சொல்ல மாட்டீங்க. லவ்வர்ஸ் டே பத்தி ஜெனரலா ஒரு கருத்து சொல்லுங்க. ஜெனரலா என்ன ப்ரோ, நல்ல நாள் தான். எல்லாத்தையும் லவ் பண்ணுங்க. ஐ மீன் எல்லா பிள்ளையும் லவ் பண்ணுங்க. எல்லா பிள்ளையும் லவ் பண்ணுங்க. எல்லாமே லவ் பண்ணுங்க. லவ் தானே எல்லாமே. லவ் இல்லாட்டி எதுவுமே இருக்காது. அம்மா பையன் மேல வச்சிருக்காங்க, அப்பா பண்ணுங்க. எல்லாருமே நல்ல மாதிரியே பேசுற இந்த கேமராக்காகவா இல்ல உண்மையாதான் ப்ரோ. விளாண்டு அவங்க விருப்பம் ப்ரோ. ஜாலியா போகணும், போங்க, யாத்தையும் மாட்டிக்காதீங்க. வீட்டுல மாட்டிக்காம ஜாலியா இருக்கும். இது ஒரு நல்ல அட்வைஸ். வீட்டுல மாட்டிக்காம ஜாலியா இருங்க. நேரத்துக்கு வீட்டுக்கு போய் அனுபவம் பேசு. நீங்க 2 எப்படி ப்ரோ கொண்டு வர போறீங்க? நாங்களா என்ன வீடியோ போடலாம்னு நினைச்சிருக்கோம். அதுலயே இன்னைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட தெரியல. அந்த மாதிரி இன்னும் 10 நாள் வேலண்டைன்ஸ் டே வருது. நீங்க சொல்லிருக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு ஏதாவது கண்டென்ட் பண்ணனும் நீங்க யோசனை வந்துரும். இனிமே சொல்லி வேலண்டைன்ஸ் அப்ப என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கிறேன். சோ இப்படி ஒரு ஹார்ட் வர்க்கிங் கண்டென்ட் இல்லாம கண்டென்ட் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். சூப்பர் ப்ரோ. சரி ப்ரோ, தேங்க் யூ. தேங்க் யூ.